வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்மள பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா போகலாம் அப்படின்ற ஆசை வந்து இருக்கும். ஆனால் எங்கே போகிறது, எப்படி போகிறது, அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத யோசிச்சே வந்து பார்த்தீங்கன்னா மண்டை பிச்சுக்கும். அதுலேயும் குறிப்பாக எங்கே சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதுக்குள்ளேயே போதும்னு வந்து நம்மளுக்கு ஆகிடும். பொதுவாக நீங்கள் சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதை பேஸ் பண்ணி சுற்றுலா போகிறீங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். அதாவது காடு, மலை, அருவி, ஆறு, கடல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தீமை வந்து பேஸ் பண்ணிக்கங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சுற்றுலா போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை பிரதேசங்களுக்குலாம் போனோம்னா ஏதோ கொஞ்சம் குளுமையாக இருக்கும். ஸ்னோவை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சிம்லா, மணாலி இந்த மாதிரியான ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ இப்படி நீங்கள் எதை பேஸ் பண்ணி சுற்றுலா போக போகிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடு, மலை, அருவி, ஆறு சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு 5 சூப்பரான சுற்றுலா இடங்கள், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சுற்றுலா இடங்கள் அது, அந்த இடங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது காடு சார்ந்த ஒரு சுற்றுலா தான். அதாவது புலிகள் சரணாலயம் சொல்லக்கூடிய இந்த காட்டுக்குள்ள வனத்துறை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அந்த தங்கும் விடுதியில் நம்ம தங்கி அவங்க ஏற்பாடு பண்ணக்கூடிய அந்த வேன்ல நம்ம போயிட்டு யானை, மானு, காட்டெருமை, மயிலுன்னு சொல்லிட்டு ஒரு சில வனவிலங்குகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு பரம்பிக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை இருக்கு. அந்த அணையில வந்து பார்த்தீங்கன்னா படகு சவாரி போகிறது, அதுவும் மூங்கில்ல படகு சவாரி போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திகில் கலந்த ஒரு சூப்பரான அனுபவமா நம்மளுக்கு இருக்கும். சோ நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். தமிழ்நாடு கேரளா எல்லையில இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் சுற்றுலாவை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, சேத்துமடை, டாப் ஸ்லிப் வழியா இந்த பரம்பிக்குளம் வந்து நம்ம வரலாம். சோ நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சேத்துமடை செக் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து மேல வர மாதிரி இருக்கும். இல்ல நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை காமிச்சிட்டு கூட நீங்கள் நேராக வந்து வரலாம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அடிக்கடி பஸ் வந்து கிடையாது, அதனால நீங்கள் பஸ்ஸில் வர்றது தவிர்த்துடுங்க. அதே மாதிரி பைக்கில் வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக்குமே வந்து அலௌடு இல்லை. ஏன்னா வனவிலங்குகள் அந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகிறது சேஃப்டி கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் காரில் வர்றது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பரம்பிக்குளத்தை பொறுத்தவரையும் நம்ம டே ட்ரிப் மாதிரி பகலில் கூட வந்து அந்த இடத்துல வேன் சஃபாரி போய் அந்த வனவிலங்குலாம் பார்த்துட்டு போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து நீங்கள் வந்துடுறதுனால வந்துடலாம். இல்லை அங்கேயே தங்கி நீங்க சுத்தி பார்த்துட்டு வர்றதுனாலும் உங்களுடைய விருப்பம் தான். இந்த பரம்பிக்குளத்தோட என்ட்ரன்ஸ்லயே தகவல் மையம் இருக்கும். அங்க போய் நம்ம தங்க போறோமா இல்ல டே ட்ரிப் போறோமா அப்படின்றத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேரா உள்ள போயிடலாம். அங்க வந்து நம்ம தங்க போறோம் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவங்க வந்து ரூம் ஒதுக்கி கொடுத்துருவாங்க, அங்க ஸ்டே பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களே வந்து குறிப்பிட்ட டைம் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா வேன்ல கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பாங்க. ஈவினிங் டைம்ல போனோம் அப்படின்னா நிறைய வனவிலங்குகளை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. நாங்க போகும்போது யானை, மானு, காட்டெருமை, மயில் இதெல்லாமே வந்து நாங்க பார்த்தோம். துணக்கடவு நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்கும், அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப பழமையான கன்னிமர தேக்கு மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கு. நம்ம 10 பேர் சேர்ந்து போய் பிடிச்சோம் அப்படின்னா தான் வந்து அதை பிடிக்க முடியும். அவ்வளோ பெரிய பழமையான ஒரு மரம். ஸோ அந்த மரத்தையும் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் அணையை போய் நம்ம பார்த்துட்டு அந்த அணையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் படகு சவாரி வந்து ரெடியாக இருக்கும். அதில் நம்ம போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்து நம்ம தங்க போகிற இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடுமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதாவது மதியம், நைட்டு, காலையிலன்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு திகில் கலந்த அனுபவத்தோட அங்கே தங்கிறது ரொம்பவே சூப்பரான அனுபவமாக இருக்கும். நிறைய வெரைட்டியில் அந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு டென்ட்டு, மர வீடு, அதுக்கப்புறம் டார்மெண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து அங்கே நம்ம தங்கிறதுக்கான ரூம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ப்ரீ பிளானாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையும் அந்த மலைவாழ் மக்கள், காடு, அணை, இந்த மாதிரி அந்த காடு சார்ந்த இடங்களை போய் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் குடும்பத்தோடவும் குழந்தைங்களோடவும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏற்ற ஒரு இடம் தான் இந்த பரம்பிக்குளம் சுற்றுலாத்தலம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மலை சார்ந்த ஒரு சுற்றுலாத்தலம் தான். ஸோ மலை சார்ந்த சுற்றுலாத்தலம் அப்படின்னோடனே ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது கேரளாவில் மூணாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவோட காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை சுற்றுலாத்தலம் தான். ரொம்பவே பட்ஜெட் கம்மியான ஒரு இடத்துக்கு நம்ம போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்ற ஒரு இடமா வந்து இது இருக்கும். ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையிலும் நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம எங்கே இருந்தாலும் சரி உடுமலை வந்துடணும். உடுமலை டு மூணார் போகிற வழியில் மறையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். அந்த மறையூர்லேருந்து மேலே ஏறணும் அப்படின்னா இந்த காந்தலூர் வந்து வந்துடும். இந்த மறையூர்லேருந்து ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மூணாரே வந்து வந்துடும். ஸோ இந்த காந்தலூருமே மூணாரை சேர்ந்தது தான். இருந்தாலும் இது வந்து ஒரு தனி சுற்றுலாத்தலமாக நம்ம 1 நாள் இல்லை 2 நாள் போய் தங்கி சுற்றி பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் தான். முக்கியமாக
குடும்பத்தோடும் குழந்தைங்களோடும் வர்றதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான இடம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் ஜனவரி எல்லாம் போனோம் அப்படின்னா மலை எங்க இருக்கு பள்ளத்தாக்கு எங்க இருக்கு அப்படின்னே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு பனி பொருத்திய ஒரு சூப்பரான இடமா வந்து இருக்கும். இந்த இடத்துல நம்ம தங்கறதுக்கு டென்ட்டு, ஹோட்டலு, ரெசார்ட்டு, ட்ரீ ஹவுஸ், குறிப்பா மண் வீடுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டில இங்க ஸ்டே பண்றதுக்கான இடங்கள் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ரோட்ல ஜீப் சஃபாரி வந்து நம்ம போகலாம். அதுக்கப்புறம் சூப்பரான வியூ பாயிண்ட் எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்கு. அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் கார்டன் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சவுத் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் விளையக்கூடிய ஒரு அந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இங்க வந்து ஆப்பிள் மரத்தையும் சீசன் டைமில் போனீங்க அப்படின்னா ஆப்பிள் மரத்தில் காய்ச்சி இருக்கிறதையும் வந்து நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரூட் கார்டனில் வந்து நீங்கள் தேவையான ஃப்ரூட்ஸை வாங்கி நம்ம சாப்பிட்லாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹோம்மேட் ஒயின் சொல்லிட்டு ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் எல்லாமே வந்து செஞ்சு வித்துட்ருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோட அதுவும் குழந்தைங்களோட ஒரு மலை சார்ந்த சுற்றுலாத்தலத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கம்மியாக ஒரு பட்ஜெட்டில் இந்த இடத்த போய் நீங்கள் தாராளமாக சுற்றி பார்த்துட்டும் வர முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அருவி சார்ந்த ஒரு சுற்றுலாத்தலம் தான் இது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போறேன் அந்த ஒரு சூப்பரான இடம் வந்து இருக்கு. அதாவது உடுமலையில இருந்து மூணாறு போற வழியில ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் ஒரு காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அருவி வந்து தனியா தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். அப்படி நம்ம போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கேரளா வனத்துறை சார்பில் வந்து ஏற்பாடு பண்ணி தராங்க. அதாவது சின்னாறு வனவிலங்குகள் சரணாலயம் இல்லைன்னா ஆலம்பட்டி தகவல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அந்த இடத்துல ஒருத்தருக்கு 300 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா 2 வழிகாட்டி வந்து நம்ம கூட வந்து வருவாங்க. ஸோ நம்ம ஒரு மணி நேரம் அந்த கரடு முரடான அந்த காட்டுக்குள்ள வந்து நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். ஸோ போற வழியில அதிர்ஷ்டம் இருந்தா நீங்க யானையை பார்க்குற வாய்ப்பு வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த திகிலோட நம்ம அந்த அருவி இருக்கிற இடத்துக்கு ட்ரெக்கிங் பண்ணி போனோம் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளே பார்த்து மெய்ஸ் இழுக்கிற மாதிரியான அருவி வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ தண்ணி அதிகமா வந்தது அப்படின்னா நம்மளால அந்த இடத்துல குளிக்க முடியாது. அதே மாதிரி அந்த அருவிலையுமே நம்மளால வந்து குளிக்கவே முடியாது. அந்த ஆறு மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கோம், அங்கதான் நம்மளால வந்து குளிக்க முடியும். அதுவும் அந்த வனத்துறையோட அனுமதி வாங்கி தான் வந்து நம்ம குளிக்க முடியும். நம்ம முன்கூட்டியே சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்றதுக்கும் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற ஒரு தங்கும் விடுதியும் அந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே நம்மள ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்து ஸோ நம்ம எங்க இருந்து அந்த ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல கூட்டிட்டு வந்து நம்மள சேஃபா வந்து விட்டுருவாங்க. கண்டிப்பா நம்ம எத்தனையோ அருவி சார்ந்த இடங்களுக்கு நம்ம போயிருப்போம். அந்த அருவியில குளிச்சு ஆட்டம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து ஒரு திகில் கலந்த அனுபவத்தோட ட்ரெக்கிங் பண்ணி காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அருவியை போய் பார்க்கறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோடு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1 மணி நேரம் உங்களால் நடந்து போய் ட்ரெக் பண்ணி அந்த இடத்த பார்க்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். ஆனால் குழந்தைங்களோட போகிறது சேஃப் இல்லை. முடிஞ்ச வரையும் இந்த இடத்த ஃபேமிலியோட போகிறத வந்து நம்ம தவிர்த்திடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சார்ந்த ஒரு சுற்றுலாத்தலம். அதாவது ஆறு இல்லைன்னா பேக் வாட்டரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இல்லை இந்த பேக் வாட்டரும் ஏரியும் ஒன்றா கலக்கக்கூடிய ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தீவு மாதிரி வந்து எல்லாமே தண்ணியாகவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு ரெசார்ட்ல தங்கி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே அன்னைக்கு நைட்டு தூங்கி எழுந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆறுங்க வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி படகுல நம்ம போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமங்களை பார்த்து ரசிக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மன்றோ தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் வந்து வந்துடணும். ஸோ கொல்லம்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் மன்றோ துருத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து வரும். ஸோ நம்ம வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வரோம் அப்படின்னா அந்த ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்காகவே நம்மள காரோட சேர்த்து போட்டில் ஏற்றிட்டு வருவாங்க. ஸோ அதுவே வந்து நம்மளால மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். அப்படியே வந்தோம் அப்படின்னா அஸ்தமுடி ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியோட ஒரு பக்கத்துல அதே மாதிரி ஆறு வந்து கலக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு ரெசார்ட் வந்து இருந்தது. அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் ஒரு சூப்பரான இடம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அந்த தண்ணியோட சவுண்டு அதுக்கப்புறம் அந்த பறவைகளோட சவுண்டு மட்டும் தான் எங்களுக்கு வந்து கேட்டுச்சு. வேறு எந்த சவுண்டும் கேட்கல. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படகு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதாவது வல்லம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த குட்டி போட்டில் நம்ம உட்காந்துக்கிட்டு அந்த ஆறு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்கள் உள்ள போய்
ஃபைனலாக வந்து அஸ்தமுடி ஏரியில் வந்து கூட்டுட்டு வந்து நம்மளை சுற்றி காமிச்சு அப்படியே கூட்டுட்டு வருவாங்க. ஒரு 2-3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். ஸோ கேரளாவில் இப்படியெல்லாம் கூட இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த மன்றோ தீவு. ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் குடும்பத்தோடு நம்ம வந்து அந்த கம்மி பட்ஜெட்டில், அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி நிறையவே இருக்கும். ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோட இயற்கையாக அந்த தண்ணியிலே மிதந்துக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு ஏற்ற ஒரு இடம் தான் இந்த மன்றோ தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பிரதேசம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காடு, மலை, அருவி, ஆறு இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த ஒரு இடம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அரபிக் கடலோட ராணி அப்படின்னு சொல்லுவாங்க, கொச்சின். அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காலத்தால் அழிக்க முடியாத வரலாற்று சிறப்புமிக்க பல தடயங்களையும், பல கோட்டைகள், கோயில்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொச்சின் போனோம் அப்படின்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து கொச்சினுக்கு வந்து டைரெக்டாக ட்ரெயின் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து கொச்சின் வந்து போயிட முடியும். அங்கே நம்ம தங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஹோட்டல்ஸு, ரெசார்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த எர்ணாகுளத்துலேருந்து போட்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த போர்ட் கொச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த போட்டில் போகிற அனுபவமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு போட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நம்ம போய் சுற்றி பார்க்க முடியும். இந்த போர்ட் கொச்சின் நம்ம போயிட்டோம் அப்படின்னா வெறும் 600 ரூபாய் கொடுத்தா போதும். அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கு கூட்டிட்டு போய் நம்மளை சுற்றி காமிச்சிருவாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் வந்து இந்த கடல் சார்ந்த இடங்களா போய் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இதுவும் பெஸ்ட்டு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் ஓரத்திலேயே எக்கச்சக்கமான ஹோம் ஸ்டேவாக இருக்கட்டும், இல்லை ரெசார்ட்ஸாக இருக்கட்டும், நிறையவே இருக்குது. அங்கேயே வந்து நம்ம ஸ்டே பண்ணி கடலில் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்க முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தீம் பார்க் இருக்குது, அப்புறம் ஷாப்பிங் மால்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் தான் இந்த கொச்சின். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடு, மலை, அருவி, ஆறு, கடல்னு சொல்லிட்டு ஒரு தீமில் வந்து நம்ம ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தோம். இதே தீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் எக்கச்சக்கமான இடங்கள் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு தீம்லேயும் ஒவ்வொரு இடம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த லிஸ்ட்லேயே இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்சது, எனக்கு மலை சார்ந்த இந்த சுற்றுலாத்தலம் வந்து பிடிக்கும், இல்லை கடல் சார்ந்த இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அடிக்கடி நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு சில இடங்கள் வந்து இருக்கும் இல்லையா, அது எந்த இடம் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த இடத்துக்குலாம் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட் வரும் அப்படின்றத நம்மளுடைய வில்லேஜ் டேட்டாபேஸ் யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவாக வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகலாம், அங்கே போனோம் அப்படின்னா எங்கே தங்கலாம், அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவலோட ஒரு ஃபுல் வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுவரையிலும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் நம்மளுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.